வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் 5, 2021 டெக்சாஸ், அமெரிக்கா. டைம் அப்ப கரெக்டா மிட் நைட் 1 மணி இருக்கும். 911க்கு ஒரு எமர்ஜென்சி கால் ரிசீவ் ஆகுது. போன்ல பேசின ஒரு நபர் டெக்சாஸ்ல அலன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற யாரோ அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துட்டாங்க, சீக்கிரமா உடனடியா அந்த அட்ரஸ்க்கு போய் பாருங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொல்றாரு. இத கேட்ட போலீஸும் உடனடியா அந்த நபர் சொன்ன அட்ரஸ்க்கு போய் அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே யாருமே அந்த வீட்டுடைய கதவை ஓபன் பண்ணல. இப்ப போலீஸ்க்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாகுது. அதனால அவங்களே அந்த டோரை உடைச்சு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்த போலீஸ் பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. பிகாஸ் அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடந்தது ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, மொத்தமா 6 பேர். அதுவும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த 6 பேருமே ஷூட் பண்ணி கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. கிரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல இவ்வளவு கொடூரமா 6 பேரை யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு போலீஸே முதல்ல திகைச்சு போறாங்க. இது போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இறந்து போன இந்த குடும்பத்துடைய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கிரைம் சீனை செக்யூர் பண்ணி அந்த வீட்டை முழுவதுமா சர்ச் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், விண்டோஸ் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததை பார்த்து குழம்பி போறாங்க. கரெக்டா அதே சமயத்துல எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண அந்த நபர் கிரைம் சீனுக்கு வராரு. போலீஸ் கிட்ட நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் அப்படி சொன்னதுமே போலீஸ் அவர்கிட்ட அடுத்தது என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அந்த நபர் போலீஸ் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அவரே முந்திக்கிட்டு அவருடைய மொபைல் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு. அந்த போஸ்ட்ல நான் தான் என்னுடைய குடும்பத்தை கொலை பண்ணிட்டு நானே என்னுடைய உயிரையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இருந்திருக்கு. போலீஸ் மேற்கொண்டு அந்த இன்ஸ்டாகிராம் லெட்டர்ல இருந்ததை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அதுல இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே வருத்தமாவும் ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. சோ அந்த ஃபேமிலிக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, எதனால அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபரை எல்லாத்தையுமே கொலை பண்ணணும், ஆல்சோ கொலை பண்ண அந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்டு, அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தௌஹிதுல் இஸ்லாம் அப்படிங்கிறவருக்கு டெக்சாஸ்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைக்குது. சோ தன்னுடைய சொந்த நாடான பங்களாதேஷ்ல இருந்து தன்னுடைய மனைவி மற்றும் பசங்களோட போய் டெக்சாஸ்ல செட்டில் ஆயிடுறாரு. தௌஹித்துக்கு மொத்தம் 3 குழந்தைகள் இருந்தாங்க. முதல் பையன் 21 வயதான தன்வீர் தௌஹித். ட்வின்ஸ் குழந்தைகள், அதாவது ஒரு பையன் மற்றும் ஒரு பொண்ணு. அவங்களுடைய பெயர் 19 வயதான ஃபர்கன் தௌஹித் மற்றும் ஃபர்பின் தௌஹித். சோ இந்த 3 பேரையுமே ஒரே காலேஜ்ல சேர்த்தாம வேற வேற காலேஜஸ்ல சேர்த்தி விடுறாரு. இப்ப இந்த ஃபேமிலியோட போட்டோவை ஒரு செகண்ட் பாருங்க. இத பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய மைண்டுக்கு என்ன தோணுது? அவங்க எல்லாருமே சந்தோஷமான ஒரு குடும்பம் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா ஜஸ்ட்
இது ஒரு போட்டோவை வச்சு மட்டும் இல்ல, அவங்களோட பேசி பழகுன அவங்களுடைய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே அவங்க ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்பமா தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா கண்ணால பாக்குற எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரியாலிட்டி இருந்துச்சு. அவங்க யாருமே ஹாப்பியா இல்லை. கொஞ்ச வருஷமாவே இந்த குடும்பத்தில் இருக்கிற 2 நபர்கள் மட்டும் ஒரு பிரச்சனைய, அதுவும் ஒரே மாதிரியான பிரச்சனைய சந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை பணமோ பொருளோ பகையோ இல்ல லவ்வோ கிடையாது. ஆனா அந்த ஒரு பிரச்சனை தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியாது. தௌஹீதுடைய பொண்ணு ஃபர்பின் அவங்க படிக்கிற காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிட்டு இருந்தாங்க. ஆனா பொண்ணுடைய படிப்பு விஷயத்துல கொடுத்து வச்ச பேரண்ட்ஸ் பசங்களுக்கு ஓவரா ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுடைய லைஃபை கெடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய 2 பசங்களுடைய படிப்பு விஷயத்திலயுமே ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியவே கொலை பண்ணி தானும் இறந்து போற அந்த நபர் இறப்பதற்கு முன்னாடி இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத 11 பக்கத்திற்கு ஒரு லெட்டரா எழுதி அத அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த லெட்டருக்குள்ள ரொம்பவே டீப்பா போகாம அதுல சில மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் நம்மளுடைய ஸ்டைல்ல ஷார்ட்டா உங்களுக்கு நான் நரேட் பண்றேன். 19 வயதான ஃபர்கன் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க காலேஜிலேயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். அங்க அவனுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி அவனுடைய காலேஜ் லைஃபும் ரொம்பவே நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா காலேஜில் சேர்ந்த ஃபர்கனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. அதனால சரியா படிக்காம எக்ஸாம்ல ஃபெயில் ஆக ஆரம்பிக்கிறான். ஃபெயில் ஆனதால மன உளைச்சலுக்கு ஆளான ஃபர்கன் என் நேரமும் லோன்லியாவே இருக்க ஆரம்பிக்கிறான். சரி, காலேஜில் தான் அப்படி இருக்கான் அப்படின்னா லீவு நாட்கள்ல வீட்டுக்கு போனா கூட அதே மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கிறத கவனிச்சு அவனுடைய பேரண்ட்ஸ் அவன்கிட்ட உட்கார்ந்து பேசி அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தன்னுடைய பையனுடைய பிரச்சனை டிப்ரெஷன் தான், மன உளைச்சல் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச பேரண்ட்ஸ் ஃபர்கானை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபர்கனும் நார்மலாகி அவனுடைய படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் செமஸ்டர் எக்ஸாம் வருது. ஆனா ஃபுல் எஃபோர்ட் கொடுத்துமே அவனால அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியல. சோ ஃபர்கன் அகைன் டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். டேப்லெட்ஸ் போட்டா சரியாகிரும் அப்படின்னு டாக்டர்ஸ் கொடுத்த அந்த டேப்லெட்டை போட்டதுக்கு அப்புறமா ரிலாக்ஸா உணர ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் 2 விஷயத்த நோட் பண்றான். இந்த ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு வெறும் டெம்பரரி தான். ஆல்சோ எக்ஸாம் டைம்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே டிப்ரெஸ்டா ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே சைக்காட்ரிஸ்டுடைய ட்ரீட்மெண்ட்டோ டேப்லெட்டோ தேவைப்படல. அவங்களாவே அதிலிருந்து வெளிவராங்க அப்படின்னா அவங்களுடைய வில் பவர், அவங்களுடைய மன உறுதி தான் அதுக்கு காரணம். அந்த வில் பவர் நேச்சுரலாவே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தனக்கு இருக்கிற ப்ராப்ளமை சொல்லி அட்வைஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஆரம்பத்துல இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸோ நாட்கள் போக போக அவன் இப்படி புலம்புறத கேட்டு அவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஹாஸ்டல் ரூம்ல இருந்து ஃபர்கனை வேற ஒரு ரூமுக்கு மாத்த சொல்லி வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ஃபர்கனுக்கு தெரிஞ்சு அது அவனை ரொம்பவே பாதிக்குது. இதனால ஹாஸ்டல்ல இருக்க முடியாம வீட்டுக்கு போன ஃபர்கன் அதுக்கப்புறமா காலேஜ் போறதையே கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல காலேஜ் போகாம ஃபுல்லா வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுடைய பேரண்ட்ஸ் ஓகே, நம்மளுடைய பையன் சந்தோஷமா இருந்தா சரி, அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குமே அப்படின்னு ஃபர்கனுடைய இஷ்டத்துக்கே அவனை விட்டுறாங்க. இத ஃபர்கன் ரொம்பவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆகிறதுனால அது தூக்க சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இது நார்மலா இருக்கிறவங்களுக்கே பல சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்கும். அப்படிங்கிறப்ப ஃபர்கனுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம இது இன்னுமே அதிகமாக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஃபர்கனுடைய அண்ணனான 21 வயது டன்வீர் தன்னுடைய தம்பி ஃபர்கன் கிட்ட நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்கனும் ஓகே சொல்லியிருக்கான். 2 பேருமே வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபர்கனோ தன்னுடைய அண்ணனான டன்வீர் கிட்ட ரொம்ப நாட்களா தனக்கு இருக்கிற பிரச்சனைய ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இத கேட்டுட்டு இருந்த அண்ணனான டன்வீர் இத கேட்டுட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா டன்வீரோ ஆமா, உன்ன மாதிரியே எனக்கும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. இதுக்கப்புறமா ஃபர்கன், டன்வீர் இவங்க 2 பேருடைய மென்டல் ஹெல்த்துமே ரொம்பவே மோசமா மாற ஆரம்பிக்குது. இப்படி
மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்ளம் இனிமே பெருசா தான் மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஃபர்கன் தன்னுடைய அண்ணனான டன்வீர் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்னும் 1 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனையை நம்மளால சரி செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கிறாங்க. வீடியோ கேம் விளையாடி அதோடைய இம்பாக்ட்ல நிஜ வாழ்க்கையில ரீப்ளே அப்படிங்கிற பட்டன் கிடையாது அப்படிங்கறத மறந்த 2 பேருமே இன் கேஸ் இந்த டாஸ்கை முடிக்க முடியல அப்படின்னா 2 பேருமே அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரொம்பவே வியர்டான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே 1 மாதமும் கடந்து போகுது. ஆனா அந்த 1 மாதத்துல எதுவுமே மாறல. ஆல்சோ அவங்க எடுத்த முடிவுமே மாத்திக்கல. சோ அவங்க முடிவு பண்ண மாதிரி 2 பேருமே ஒரு கன் ஷாப்புக்கு போய் கன் வாங்குறதுக்காக போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க நம்மளுடைய நாட்டுல ஒரு கடைக்கு போய் பென் வாங்குற மாதிரி அமெரிக்கால நம்ம கன் வாங்க முடியும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணா மட்டும் போதும். அந்த மாதிரி ஃபர்கனுடைய கையில அந்த கன் ஷாப்புடைய ஓனர் ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாரு. அந்த ஃபார்ம்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்கன் டிக் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபார்ம்ல கடைசியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினை படிச்ச ஃபர்கன் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த சிரிப்புக்கு காரணம், அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு மக்களுக்கு இருக்கிற மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம எந்த அளவுக்கு குறைச்சி எடை போட்டிருக்கு அப்படிங்கிற நினைப்பு தான். எனக்கு மென்டல் இல்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும் லை டிடெக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி கன் தராம இருந்துட போறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஃபார்ம்ல எனக்கு எந்த ஒரு மென்டல் இல்னஸுமே இல்லை அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு 2 பேருமே ஆளுக்கு ஒரு கன்னை வாங்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுமே அவங்களுடைய பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மனசு மாறிட்டாங்களா, சாக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு கேட்டா இல்ல, முதல்ல விட ரொம்பவே மோசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க சாகலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததே அவங்களுக்கு மன உளைச்சல் இருந்து நிரந்தரமான சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த முடிவு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நிரந்தரமான சோகத்தை கொடுத்துரும் அப்படிங்கறதால அவங்களோட தன்னுடைய ஃபேமிலியும் கூடவே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி 2023 வருடம் மிட் நைட். வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்கானும் டன்வீரும் சேர்ந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவங்களுடைய அப்பா, அம்மா, சிஸ்டர், பாட்டி அப்படின்னு அவங்களுடைய ஒவ்வொரு ரூமுக்கா போய் தூங்கிட்டு இருந்தவங்களை ஷூட் பண்ணி நிரந்தரமா தூங்க வைக்கிறாங்க. ஈவன் அவங்க பெட்டா வளர்க்குற டாக்ஸை முதல் கொண்டு ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. அப்படி எல்லாத்தையுமே கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்கன் 11 பேஜுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை இன்ஸ்டால அப்லோட் பண்றான். வெறும் லெட்டர் மட்டும் இருந்தா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய ஃபேமிலி ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அந்த போட்டோவையும் சேர்த்து அப்லோட் பண்றான். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா தான் அவனும் அவனுடைய உயிரை அவனே எடுத்திருக்கணும். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட பார்த்த ஃபர்கனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் அதிர்ச்சியாகி உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்ம இன்ட்ரோலையும் பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. ஃபர்கன் மற்றும் டன்வீர் 2 பேருமே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்ப அதுல இவங்க 2 பேருமே எப்படி இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே விடை தெரியாத கேள்விக்குறியா தான் இருக்க போகுது. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் எப்படி இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி ஒருத்தன் இன்னொருத்தனை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் இறந்திருக்கணும். இல்ல அப்படின்னா 2 பேருமே அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்கணும். ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதே அந்த இன்ஸ்டா போஸ்ட்ல இருந்த லெட்டரால தான். கடைசியா என்னுடைய தியரி படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்கனுடைய இன்ஸ்டா போஸ்ட்ல தான் இந்த லெட்டர் அப்லோட் ஆயிருக்கிறதால அவன் தான் தன்னுடைய அண்ணனை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனும் இறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்டிஐ இந்த நியூஸை கேட்கும்போது கடைசியா விஜய் ஆண்டனி சாருடைய பொண்ணுக்கு நடந்ததுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பொண்ணுடைய அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இந்த கேஸ் கூட கிட்டத்தட்ட சேம் ரீசன் தான் இல்லையா? அவங்களுடைய பிரச்சனை டிப்ரெஷன் அப்படின்னு தெரியும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் கரெக்டா என்ன அப்படிங்கிறது தெரியாது. சரி, இதுல பேரண்ட்ஸ் உடைய தப்பு என்ன இருக்கு? அவங்களால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்க முடியும், அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஃபர்கனுடைய லெட்டர்ல இன்னொரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பான். ட்ரீட்மெண்ட் என்னைக்குமே டெம்பரரி ரிலீஃபை தான் கொடுக்கும், எனக்கு தேவை நிரந்தரமான சந்தோஷம். ஆல்சோ வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருந்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னுமே வழியை
கொடுத்துச்சு. முதல்ல மென்டல் இல்னஸ் மாதிரி டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல, யாருமே சீரியஸா பாக்குறது இல்ல. நம்ம லைஃப்ல மனசை கஷ்டப்படுத்துற சில விஷயங்கள் பிசிக்கல் பெயினுக்கு ஈக்குவலா இருக்கும், சில சமயங்கள்ல அதுக்கு மேலையும் இருக்கும். அந்த பெயினை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய வலி தெரியும் அப்படின்னு ஃபர்கன் சொல்லியிருக்கான். இதிலிருந்து மென்டல் இல்னஸ் பத்தின நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் குழந்தைகள் டிப்ரெஷன்ல இருந்தாங்க அப்படின்னா அதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களே, தெரப்பி எடுக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள தனி ரூம்ல விடாதீங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கலாம். மேபி எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்குறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கூடவே இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தனியா விடாம அவங்க கூடவே இருந்து அவங்கள ரொம்பவே பிஸியா வச்சுக்கோங்க. எல்லாமே சில நாட்கள்ல மாறிடும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸை டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை இப்போ வரைக்குமே லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோல நீங்க போடுற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.